வேட்டை மண்டபத்துக்குள் வந்தியத்தேவன் கவனமாக காது கொடுத்து கேட்டான். ஒரு நிமிட நேரம் காலடி சத்தம் கேட்பது போல் இருந்தது. சட்டென்று அது நின்றது. மறுபடியும் கேட்டது. இப்போது அந்த சத்தம் பின்னோக்கி செல்வது போல் வர வர குறைந்தது. ஐயா, மேலே போகத்தான் வேண்டுமா? திரும்பி விடுவது நல்லதல்லவா என்றாள் மணிமேகலை. இளவரசி, முன்வைத்த காலை பின் வைப்பது எனக்கு வழக்கமில்லை என்றான் வல்லவரையன். வல்லவரையரே, பிடித்தால் குரங்கு பிடித்தான் என்று சொல்லுங்கள். இளவரசி, முன்னொரு தடவை தாங்கள் தோழி சந்திரமதி என்னை குரங்கு மூஞ்சி என்று வர்ணித்தாள் அல்லவா? முகத்திற்கேற்பத்தானே பிடியும் இருக்கும். இவ்விதம் சொல்லிக் கொண்டே வந்தியத்தேவன் இதுவரைக்கும் மணிமேகலையின் பின்னால் வந்து கொண்டிருந்தவன் அவளை தாண்டி கொண்டு முன்னால் போக முயற்சித்தான். அதை மணிமேகலை தடுக்க பார்த்தாள். இருவரும் ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டார்கள். மணிமேகலையின் கையில் இருந்த விளக்கு தடால் என்று விழுந்தது. 2-3 படிகள் தடதடவென்று உருண்டு சென்று அணைந்து விட்டது. பின்னர் அந்த மேடு பள்ளமான நடைபாதையில் காரிருள் சூழ்ந்தது. இளவரசி, இது என்ன இப்படி செய்தீர்கள் என்றான் வல்லவரையன். ஐயா, தாங்கள் ஏன் என்னை தாண்டி கொண்டு முன்னால் போக பார்த்தீர்கள் என்றாள் மணிமேகலை. இளவரசி, அபாயம் நேரும் போது முன்னால் பெண்களை விட்டு கொண்டு போகும் வழக்கம் எனக்கு இல்லை என்றான் வந்தியத்தேவன். வல்லவரையரே, தங்களுக்கு எது எது வழக்கம் எது எது வழக்கமில்லை என்று ஒருமிக்க எனக்கு தெரிவித்து விட்டால் நலமா இருக்கும். அதற்கு தகுந்தபடி நானும் நடந்து கொள்வேன். இளவரசி, அவகாசம் கிடைக்கும் போது சொல்கிறேன். ஐயா, இப்போது அவகாசம் இல்லாமல் என்ன? வாருங்கள், திரும்பி நந்தவனத்துக்கு போகலாம். அங்கே சாவகாசமாக உட்கார்ந்து கொண்டு சொல்லுங்கள் என்றாள் மணிமேகலை. இளவரசி, இருட்டில் வருவதற்கு தாங்களுக்கு பயமா இருந்தால் திரும்பி செல்லுங்கள். ஐயா, தங்களை போன்ற வீரர் அருகில் இருக்கும் போது எனக்கு என்ன பயம்? இளவரசி, பின்னே வாருங்கள், போகலாம். வழியில் நிற்பதில் என்ன பயன்? இவ்வாறு சொல்லிக் கொண்டே முன்னால் போக பார்த்த வந்தியத்தேவன் கால் தடுக்கி விழ பார்த்தான். மணிமேகலை அவன் விழுந்து விடாமல் தாங்கி பிடித்து கொண்டாள். ஐயா, இந்த வழியில் மேடு பள்ளங்கள் அதிகம். படிகள் எங்கே, சமபாதை எங்கே என்று இருட்டில் கண்டுபிடிக்க முடியாது. நான் இந்த வழியில் எத்தனையோ தடவை போயிருக்கிறேன். படிகள் திருப்பங்கள் உள்ள இடமெல்லாம் நன்றாய் தெரியும். ஆகையால் தாங்கள் எவ்வளவு சூராதி சூரராக இருந்த போதிலும் என் கையை பிடித்து கொண்டு பின்னால் வருவது நல்லது. இல்லாவிட்டால் வேட்டை மண்டபம் போய் சேரமாட்டீர்கள். வழியில் கால் ஒடிந்து விழுந்து கிடப்பீர்கள் என்றாள் மணிமேகலை. இளவரசி, தாங்கள் கட்டளைப்படியே நடந்து கொள்கிறேன். வந்தனம் என்றான் வந்தியத்தேவன். இருட்டில் மணிமேகலை வல்லவரையனுடைய ஒரு கரத்தை பற்றி கொண்டாள். வந்தியத்தேவனுடைய கரம் ஜில்லிட்டிருந்ததை தெரிந்து கொண்டாள். இவர் பகைவர்களுக்கு அஞ்சாதவர், சதிகாரர்களுக்கு பயப்படாதவர். இந்த பேதை பெண்ணின் கையை பிடிப்பதற்கு இவ்விதம் ஏன் பயப்படுகிறார் என்று அவள் உள்ளம் எண்ணமிட்டது. சிறிது தூரம் இருவரும் மௌனமாக சென்றார்கள். வந்தியத்தேவன் அடிக்கடி தடுமாறி விழ பார்த்தான். ஒவ்வொரு தடவையும் அவன் விழுந்து விடாமல் இருக்கும் பொருட்டு மணிமேகலை அவனுடைய கையை இறுக்கி பிடித்து கொண்டாள். இளவரசி, நரகத்துக்கு போகும் வழி இப்படித்தான் இருளடர்ந்திருக்கும் என்று சொன்னான் வந்தியத்தேவன். ஓஹோ, தாங்கள் நரகத்துக்கு போய்விட்டு வந்திருக்கிறீர்களா என்று மணிமேகலை கேட்டாள். இளவரசி, நான் நரகத்துக்கும் போனதில்லை, சொர்க்கத்துக்கும் போனதில்லை. பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஐயா, அவர்களுக்கு அவர்களுடைய பெரியோர்கள் சொல்லி இருப்பார்கள் என்றாள் மணிமேகலை. சில காலத்துக்கு முன்பு வரையில் 4 பேருக்கு முன்னால் வருவதற்கு கூட கூச்சப்பட்டு கொண்டிருந்த இந்த பெண் இவ்வளவு வாயாடி ஆனது எப்படி என்று வந்தியத்தேவன் சிந்தித்து பார்த்தான். ஐயா, நரகத்துக்கு போகும் வழிதான் இருட்டா இருக்கும். சொர்க்கத்துக்கு போகும் வழி எப்படி இருக்குமாம் என்று கேட்டாள் மணிமேகலை. இளவரசி, ஒரே ஜோதிமயமா இருக்குமா? கோடி சூரியன் பிரகாசிக்குமாம். ஐயா, அப்படியானால் நரகத்துக்கு போகும் வழிதான் எனக்கு பிடிக்கும். ஒரு சூரியனே கண்ணை கூச செய்கிறது. கோடி சூரியனுடைய வெளிச்சம் கண்ணை குருடாக்கி விடுமே என்றாள் மணிமேகலை. இளவரசி, நரகத்துக்கு போகும் வழியாக போனால் முடிவில் நரகத்துக்கு தானே போய் சேரும்படி இருக்கும் என்றான் வல்லவரையன். ஐயா, தங்களை போன்ற வீரரை தொடர்ந்து போனால் நரகபாதை வழியாக சொர்க்கத்துக்கு போனாலும் போகலாம் என்றாள் மணிமேகலை. இளவரசி, தங்களை போன்ற இளவரசியின் கையை பிடித்து கொண்டு போனால் நரகமே சொர்க்கமாகிவிடும் என்றான் வந்தியத்தேவன். உடனே உதட்டை கடித்துக் கொண்டு, இப்படி சொல்லிவிட்டோமே, இந்த பெண் ஏதாவது தவறாக எண்ணிக்கொள்ள போகிறாளோ என்று கவலை கொண்டான். ஐயா, தங்களுடைய கரம் ஜில்லிட்டிருப்பதை பார்த்தால் தாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறவராக எண்ண இடமில்லை. கொலைக்களத்துக்கு போகிறவரை போல்
தங்கள் உடம்பு நடுங்குகிறது என்றாள் மணிமேகலை. இளவரசி, இந்த பிரயாணத்தின் முடிவில் எனக்கு கொலைக்களம்தான் காத்திருக்கிறதோ? ஐயா, தாங்கள் தானே முன் வைத்த காலை பின் வைப்பதில்லை என்று பிடிவாதம் பிடிக்கிறீர்கள். வேட்டை மண்டபத்தில் எத்தனை கொலைகாரர்கள் இருக்கிறார்களோ என்னமோ? இளவரசி, தாங்களும் நானும் இப்படி கை கோத்து கொண்டு இருட்டில் போவதை கந்தமாறன் பார்த்து விட்டால் என்ன நடக்கும்? அதை பற்றித்தான் யோசனை செய்கிறேன். ஐயா, நான் உயிரோடு இருக்கும் வரையில் என் தமையனால் தங்களுக்கு ஒரு கெடுதியும் நேராது. நான் காணும் கனவில் பாதி இப்போது உண்மையாக நடந்திருக்கிறது. இன்னும் பாதியும் ஒரு வேளை உண்மையானாலும் ஆகலாம். யார் கண்டது என்றாள் மணிமேகலை. இந்த சமயத்தில் ஏதோ ஒரு கதவு பூட்டப்படும் சத்தத்தை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு போய் நின்றார்கள். ஐயா, வேட்டை மண்டபத்துக்கு அருகில் வந்துவிட்டோம் என்று மணிமேகலை மெல்லிய குரலில் கூறினாள். இதற்குள் சற்று தூரத்தில் சிறிது வெளிச்சம் தெரிந்தது. வர வர அந்த வெளிச்சம் அதிகமானதுடன் அவர்களை நெருங்கி வந்ததாக தோன்றியது. மணிமேகலை வந்தியத்தேவனுடைய கரத்தை விட்டுவிட்டு சற்று விலகி நின்றாள். அடுத்த நிமிடத்தில் ஒரு கையில் தூக்கி பிடித்த விளக்குடன் இன்னொரு கையில் முறுக்கி திருகிய வேலைப்பாடு அமைந்த கூரிய கத்தியுடன் இடும்பன்காரி அவர்களுக்கு எதிரே தோன்றினான். இவர்களை பார்த்ததும் அவன் அதிசயத்தினால் திகைத்து போனவனை போல் நின்றான். ஆனால் அவன் அவ்வாறு வேடம் போடுகிறான் என்பது இருவருக்கும் தெரிந்து போனது. அம்மா, ஐயா, இது என்ன இந்த இருட்டில் இவ்விதம் தனியாக கிளம்பினீர்கள்? அடிமையிடம் சொன்னால் விளக்கு பிடித்து கொண்டு வரமாட்டேனா? எங்கே புறப்பட்டீர்கள் என்று கேட்டான். இடும்பன்காரி, மலையமான் படையெடுத்து வருவதாக செய்தி வந்திருக்கிறது அல்லவா? ஆகையால் மதில் வாசல்கள் சுரங்க வாசல்கள் எல்லாம் பத்திரமாய் பூட்டி இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக பல்லத்து இளவரசரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டேன் என்றாள் மணிமேகலை. தாயே, அதிசயமா இருக்கிறது. நானும் அதைத்தான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றான் இடும்பன்காரி. ஓஹோ இடும்பன்காரி, நானும் அப்படித்தான் நினைத்தேன். நாங்கள் வரும்போது கொண்டு வந்த விளக்கு வழியில் விழுந்து அணைந்து விட்டது. இங்கே கொஞ்சம் வெளிச்சம் தெரிந்தது. நீயாய்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி மேலே வந்தோம். இளவரசி, சின்ன எஜமான் பார்க்க சொன்னார்கள். அதனால் போய் பார்த்துவிட்டு வந்தேன். சுரங்க பாதையெல்லாம் சரிவர அடைத்து தாளிட்டிருக்கிறது. தாயே, திரும்பி போகலாமா? இடும்பன்காரி, உன் கையில் உள்ள விளக்கை கொடுத்துவிட்டு நீ போ. இந்த இளவரசருக்கு வேட்டை மண்டபத்தில் இருந்து ஒரு வேலாயுதம் பொறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். இவருடைய வேல் கொள்ளிடத்தில் போய்விட்டதாம். ஒரு வேளை யுத்தம் வந்தாலும் வரலாம் அல்லவா? ஆம் இளவரசி, யுத்தம் வந்தாலும் வரலாம். ஆகையால் வேற்று மனிதர்களை வேட்டை மண்டபத்துக்குள் அழைத்து போகாமல் இருப்பதே நல்லது. தங்களுக்கு தெரியாததா? நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இடும்பன்காரி, அது உண்மைதான். ஆனால் இவர் வேற்று மனிதர் அல்ல. சின்ன எஜமானுக்கு உயிருக்கு உயிரான சிநேகிதர் ஆயிற்றே. இன்னும் ஏதேனும் புதிய உறவு ஏற்பட்டாலும் ஏற்படும். நீ விளக்கை கொடுத்துவிட்டு போ என்றாள் மணிமேகலை. இடும்பன்காரி வேண்டா வெறுப்பாக விளக்கை இளவரசியிடம் கொடுத்துவிட்டு போனான். வந்தியத்தேவனும் மணிமேகலையும் மேலே நடந்து வேட்டை மண்டபத்தை அணுகி சென்றார்கள். எங்கிருந்தோ ஓர் ஆந்தையின் குரல் கேட்டது. இது என்ன? அரண்மனைக்குள்ளே ஆந்தை எப்படி வந்தது என்று மணிமேகலை வியப்புடன் கேட்டாள். இளவரசி, ஒருவேளை வேட்டை மண்டபத்துக்குள் இருக்கும் செத்த ஆந்தைக்கு உயிர் வந்து விட்டதோ என்னமோ. முன்னொரு சமயம் இளவரசியை பார்த்ததும் செத்த குரங்கு உயிர் பெறவில்லையா என்றான் வந்தியத்தேவன். வேட்டை மண்டபத்தின் கதவு வெளிப்பக்கம் பூட்டப்பட்டிருந்தது. மணிமேகலை தான் கொண்டு வந்திருந்த சாவியை போட்டு பூட்டை திறந்தாள். பிறகு கதவையும் லேசாக திறந்தாள். இருவரும் உள்ளே சென்றார்கள். முதலில் சிறிது நேரம் அவர்களை சுற்றிலும் செத்த யானைகள், கரடிகள், புலிகள், மான்கள், முதலைகள், பருந்துகள், ஆந்தைகள் இவற்றின் பயங்கரமான உடல்கள் தான் தெரிந்தன. விளக்கை தூக்கி பிடித்து நன்றாக உற்று பார்த்தபோது அந்த பிராணிகளுக்கு பின்னால் பாதி மறைந்தும் பாதி மறையாமலும் சில மனித உருவங்கள் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. அப்போது அவர்கள் திறந்து கொண்டு வந்த வேட்டை மண்டபத்தின் கதவு படார் என்று சாத்தப்பட்டு விட்டது. யார் அவ்வளவு பலமாக கதவை சாத்துகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தான். அதே நொடியில் அவன் பின்னால் இருந்து பலமாக பிடித்து தள்ளப்பட்டான். முன்னொரு சமயம் அவன் எந்த வாலில்லா குரங்கின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தானோ அந்த குரங்கின் முன்புறத்தில் போய் மோதி கொண்டான். 2 கரங்கள் அவனை பலமாக பற்றி கொண்டன. குரங்கு பிடி எவ்வளவு வலி உள்ளது என்பதை அப்போதுதான் அவன் நன்றாக அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டான். வந்தியத்தேவன் அறையில் இருந்த கத்தியை எடுக்க செய்த முயற்சி சிறிதும் பலிக்கவில்லை. அப்பால் இப்பால் அவனால் திரும்பவே முடியவில்லை. குரங்கின் கைகளோடு சேர்ந்து வந்த 2 மனித கைகள் அவனை அவ்வளவு பலமாக பிடித்து கொண்டன. இன்னும் 2 கைகள் அவனுடைய அறையில் இருந்த கத்தியை அவிழ்த்து எடுத்து கொண்டன. ஐயோ என்று பயங்கரமாக அலறிக்கொண்டு வந்தியத்தேவன் அருகில் ஓடி வந்த மணிமேகலையை நோக்கி அந்த கத்தி நீட்டப்பட்டது. இருவரும் சத்தம் போட வேண்டாம், சிறிது நேரம் சும்மா
சும்மா இருந்தால் நாங்கள் சொல்கிறபடி கேட்டால் உங்கள் இருவருடைய உயிருக்கும் அபாயம் இல்லை. சத்தம் போட்டீர்களானால் இருவரும் உயிரிழக்க நேரிடும். முதலில் இந்த அதிக பிரசங்கி இளைஞன் இறந்து வீழ்வான் என்றது ஒரு குரல். அது ரவிதாசனுடைய குரல் என்று வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். இளவரசி, சற்று சும்மா இருங்கள். இவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள், என்னதான் சொல்கிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனை வாலில்லா குரங்கோடு சேர்த்து கட்டியவர்கள் அவனுக்கு அருகில் சுவரில் மாட்டியிருந்த கலைமானின் கொம்புகளோடு மணிமேகலையை சேர்த்து கட்டினார்கள். மந்திரவாதி, நான் தான் உங்கள் எதிரி. கடம்பூர் இளவரசியை ஏன் கட்டுகிறீர்கள்? விட்டுவிடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். ரவிதாசன் வந்தியத்தேவனை பார்த்து, பொறு தம்பி பொறு. பல தடவை நீ எங்கள் காரியத்தில் குறுக்கிட்டிருக்கிறாய். ஒவ்வொரு தடவையும் உன்னை நாங்கள் உயிரோடு விட்டு வந்தோம். ஆனாலும் நீ எங்களை பின்தொடர்ந்து வருவதை நிறுத்தவில்லை. இதை கேட்ட வந்தியத்தேவன் சிரித்தான். என்ன தம்பி சிரிக்கிறாய்? பாலிலா குரங்கின் அருகில் இருப்பது அவ்வளவு குதூகலமா இருக்கிறதா என்று கேட்டான் ரவிதாசன். மந்திரவாதி, இல்லை, நீ சொன்னதை எண்ணி பார்த்துத்தான் சிரித்தேன் என்றான் வல்லவரையன். தம்பி, நான் சொன்னவற்றில் எதை குறித்து இப்படி சிரிக்கிறாய் என்று கேட்டான் ரவிதாசன். மந்திரவாதி, உங்களை நான் தொடர்ந்து வருவதாக சொன்னாயே, நீங்கள் என்னை விடாமல் தொடர்ந்து வருவதாகவும் சொல்லலாம் அல்லவா? என் காரியத்தில் நீங்கள் குறுக்கிடுவதாகவும் சொல்லலாம் அல்லவா? இப்போது பார், நான் கடம்பூர் ராஜகுமாரியை அழைத்து கொண்டு ஒரு முக்கியமான காரணத்துக்காக புறப்பட்டேன். நீ குறுக்கிட்டு என்னை இந்த குரங்கோடு சேர்த்து கட்டி போட்டிருக்கிறாய். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? உன் காரியத்தில் நாங்கள் குறுக்கிடுவதாகவே வைத்துக்கொள். ஆனால் அவ்விதம் நேர்வது இதுதான் கடைசி முறை. இன்று நீ உயிரோடு பிழைத்து விட்டாயானால் பிறகு எங்களை காணவே மாட்டாய். மந்திரவாதி, அப்படியானால் நான் உயிரோடு இருக்க முயற்சி செய்ய வேண்டியதுதான். நான் உயிரோடு தப்புவதற்கு நீயே ஒரு தந்திரம் சொல்லிக் கொடு என்றான் வந்தியத்தேவன். தம்பி, நன்றாக சொல்லி தருகிறேன். இந்த மண்டபத்திலும் இதற்கு அடுத்த அறையிலும் என்ன நடந்தாலும் நீ அதை பார்த்து கொண்டு சும்மா இரு. பதட்டமாக ஒன்றும் செய்யாதே. உன் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து நேராது. மந்திரவாதி, ஏன் என் மீது உங்களுக்கு இவ்வளவு கருணை? ஏன் என்னை கொல்லாமல் விடுகிறீர்கள்? தம்பி, அப்படி கேள். அது பெரிய முட்டாள்தனம் தான். ஆனால் எங்கள் தேவியின் கட்டளை. மந்திரவாதி, யார் உங்கள் தேவி? அப்பனே, இன்னுமா உனக்கு தெரியவில்லை? பாண்டிமா தேவி தான். பெரிய பழுவேட்டரையரின் வீட்டில் வந்திருக்கும் வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் வீர பத்தினி நந்தினி தேவி தான். வந்தியத்தேவன் சிரித்துவிட்டு, நல்ல வீர பத்தினி என்றான். துஷ்ட சிறுவனே, எங்கள் தேவியை பற்றி ஏதேனும் சொன்னால் உயிரை இழப்பாய், ஜாக்கிரதை. மந்திரவாதி, நீங்கள் அல்லவா பழுவூர் ராணியின் மீது அவதூறு சொல்கிறீர்கள்? இன்னொரு புருஷன் வீட்டில் வந்திருப்பவளை வீரபாண்டியனுடைய தேவி என்று சொல்கிறீர்களே என்று வந்தியத்தேவன் கேட்டான். அதனால் என்ன? ராமனுடைய பத்தினி சீதை ராவணனுடைய வீட்டில் சில காலம் இருக்கவில்லையா? மந்திரவாதி, ராமர் போய் சீதா தேவியை அழைத்து கொண்டு வந்து விட்டாரே. அப்பனே, நாங்களும் எங்கள் பாண்டிமா தேவியை அழைத்து கொண்டு போகத்தான் வந்திருக்கிறோம். அவர் பழுவூர் அரண்மனையில் தாமாகவே எந்த காரியத்துக்காக சிறைப்பட்டிருந்தாரோ அது இன்றைக்கு முடிய போகிறது. மந்திரவாதி, அது என்ன காரியம்? தம்பி, சற்று நேரம் பொறுமையா இரு. நீயே தெரிந்து கொள்வாய். உன் துஷ்டத்தனத்தை காட்டினாயானால் நீ மட்டுமல்ல, இந்த பெண்ணும் துர்கதிக்கு உள்ளாக நேரிட்டுவிடும். இவ்விதம் கூறிவிட்டு ரவிதாசன் எதிர்பக்கத்து சுவரின் அருகே போவதற்கு முயன்றான். மந்திரவாதி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு போ என்றான் வந்தியத்தேவன். ரவிதாசன் திரும்பி பார்த்து, தம்பி, என்னை மந்திரவாதி என்று இனி அழைக்காதே. ஓஹோ, ஐயா, தங்களை என்னவென்று அழைக்க வேண்டும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். முதன் மந்திரி என்று மரியாதையுடன் அழைக்க வேண்டும் என்றான் ரவிதாசன். மதிப்பிற்குரிய முதன் மந்திரி அவர்களே, தாங்கள் எந்த மகா ராஜ்யத்தின் முதன் மந்திரியோ? அப்பனே, தெரியவில்லையா உனக்கு? பாண்டிய மகா சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி. பள்ளிப்படைக்கு அருகில் நடந்த பட்டாபிஷேக விழாவை நீ பார்த்து கொண்டிருந்தாயே. மந்திரவாதி, பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அது ஏதோ என் மனப்பிரமை என்று நினைத்தேன். தம்பி, அதனாலே தான் அதை பற்றி யாரிடமும் நீ சொல்லவில்லையா? மந்திரவாதி, இரண்டொருவரிடம் சொன்னேன். அவர்கள் என்னை பைத்தியக்காரன் என்றார்கள். நான் ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஓஹோ, அவர்கள் அப்படியே நினைத்து கொண்டிருக்கட்டும். நீ வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று நம்பித்தான் உன்னை நாங்களும் உயிரோடு விட்டோம் என்றான் ரவிதாசன். மந்திரவாதி, நீங்கள் என்னை உயிரோடு விட்டதற்கு அது ஒன்று மட்டும் தான் காரணமா? உங்கள்
ராணி எனக்காக சிபாரிசு செய்யவில்லையா? இப்போதும் அவருடைய சிபாரிசு எனக்கு கிடைக்கும் என்றான் வந்தியத்தேவன். அப்பனே, கிடைக்கும் வரையில் பொறுத்திரு. மந்திரவாதி உங்கள் ராணி என்னை அவசரமாக அழைத்து வரும்படி இந்த கடம்பூர் இளவரசியை அனுப்பி வைத்தார். அதனாலே தான் நாங்கள் இருவரும் ஒன்றாக வந்தோம். அப்பனே, ராணியின் அறைக்கு வருவதற்கு வேறு வழி இருக்கிறதே, இந்த வழியில் எதற்காக வர வேண்டும் என்று கேட்டான் ரவிதாசன். மந்திரவாதி, அதை பற்றி உன்னிடம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ராணி கேட்டால் சொல்லிக் கொள்கிறேன். தம்பி, ராணி வந்து கேட்கும் வரையில் பொறுத்து கொண்டிரு. மந்திரவாதி, என்னையும் சம்புவரையர் குமாரியையும் உடனே கட்டவிழ்த்து விட சொல். இல்லாவிட்டால் அப்பனே, இல்லாவிட்டால் என்ன செய்வாய்? மந்திரவாதி, இந்த மண்டபம் அதிரும்படி கூச்சல் போடுவேன். தம்பி, நீ அப்படி கூச்சல் போட்ட உடனே உன் மேல் 3 வேல்கள் ஒரே சமயத்தில் பாயும். ஜாக்கிரதை. வந்தியத்தேவன் ஒரு முறை சுற்றும் முற்றும் கூர்ந்து பார்த்தான். ஆமாம், 3 சதிகாரர்கள் கையில் வேலுடன் தயாராக காத்திருக்கிறார்கள். தம்பி, நீ ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை. உன்னை எங்களுடன் சேர்த்து கொள்ளலாம் என்ற ஆசை கூட எனக்கு ஒரு சமயம் இருந்தது. ஆனால் அந்த பழையாறை மோகினியின் பாசவலையில் நீ விழுந்து விட்டாய். இப்போது புத்திசாலித்தனமாக பிழை சத்தம் மட்டும் போட்டால் நீ சாவது நிச்சயம். இவ்வாறு ரவிதாசன் எச்சரித்துவிட்டு எதிர்பக்கத்து சுவரில் பொருத்தியிருந்த யானை முகத்தை நோக்கி போனான். சிறிது நேரம் சுவரின் அருகே காது கொடுத்து கேட்டான். பின்னர் அந்த யானையின் நீண்ட தந்தங்களை பிடித்து திருகினான். அங்கே ஒரு சிறிய துவாரம் ஏற்பட்டது. உள்ளறையில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்த தீபங்களின் ஒளி வட்ட வடிவமான பூரண சந்திரனுடைய வெள்ளி கிரணங்களைப் போல் வேட்டை மண்டபத்துக்குள்ளும் வந்து சிறிது பிரகாசப்படுத்தியது. வந்தியத்தேவன் பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான். இளவரசி மணிமேகலை தன் இடுப்பில் செருகியிருந்த சிறு கத்தியை எடுத்து அவளை கட்டியிருந்த கட்டுக்களை அறுத்து விட்டதை தெரிந்து கொண்டான். மணிமேகலை இடும்பன்காரியிடம் இருந்து வாங்கி கொண்டு வந்த சிறிய விளக்கு வேட்டை மண்டபத்தின் ஒரு மூலையில் எரிந்து கொண்டிருந்தது. அதன் வெளிச்சம் மணிமேகலையின் மீது படவே இல்லை. மேலும் சதிகாரர்கள் வந்தியத்தேவனையே கவனித்துக் கொண்டிருந்தபடியால் கடம்பூர் இளவரசி மணிமேகலையை கவனிக்கவில்லை. மணிமேகலை கட்டை அவிழ்த்து விடுதலை அடைந்து விட்டதை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். உடனே வாயை குவித்துக் கொண்டு ஆந்தை கத்துவது போல் கத்தினான். முதலில் சதிகாரர்கள் மூவரும் சிறிது பிரமித்து நின்றார்கள். திறந்த துவாரத்தின் வழியாக உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்த ரவிதாசனும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். ஓஹோ, உன் வேலையா என்று சொல்லிக் கொண்டு வந்தியத்தேவனை நோக்கி விரைந்து வந்தான். அவன் யானை தந்தங்களில் இருந்து கையை எடுத்ததும் சுவரில் இருந்து துவாரம் மறைந்தது. மறுபடியும் வேட்டை மண்டபத்தில் இருள் சூழ்ந்தது. சதிகாரர்கள் மூவரும் கையில் வேல்களுடன் வந்தியத்தேவனை நோக்கி விரைந்து ஓடி வந்தார்கள். அவர்களில் ஒருவனை முறுக்கிய நீண்ட கொம்புகளை உடைய மான் தாக்கியது. இன்னொருவன் மீது பிரமாண்டமான கரடி ஒன்று விழுந்து அவனை கீழே தள்ளியது. மற்றொருவன் மீது திறந்த வாயையும் பயங்கரமான பற்களையும் உடைய முதலை பாய்ந்தது. ரவிதாசன் தலை மீது ஒரு பெரிய ராட்சத வௌவால் தடால் என்று விழுந்தது. இவ்வாறு மணிமேகலையின் திடீரென்று ஏற்பட்ட தாக்குதல்களினால் அவர்கள் ஒரு நிமிடம் செயலற்று நின்றபோது மணிமேகலை வந்தியத்தேவனை அணுகி அவனுடைய கட்டுகளை அறுத்துவிட்டாள். வந்தியத்தேவன் இதுவரை தன்னை பிடித்துக் கொண்டிருந்த வாலிலா குரங்கை தூக்கி அந்த சதிகாரர்கள் மீது வீசி எறிந்தான். நால்வரும் தங்கள் மீது விழுந்த செத்த விலங்குகளின் உடல்களை தள்ளிவிட்டு மெதுவாக சமாளித்து எழுந்தார்கள். இதற்குள் வந்தியத்தேவன் கையில் வேல் ஒன்றை எடுத்துக் கொண்டிருந்தான். தாக்க வருகிறவர்களை திருப்பி தாக்குவதற்கு தயாரா இருந்தான். அந்த சமயம் நந்தினி தேவியின் படுக்கையறை கதவு நன்றாக திறந்தது. வேட்டை மண்டபத்துக்குள் வெளிச்சம் புகுந்து பிரகாசப்படுத்தியது. மறுநொடி நந்தினி தேவியும் வேட்டை மண்டபத்துக்குள்ளே பிரவேசித்தாள். மந்திரவாதி, இது என்ன மூடத்தனம்? இங்கே என்ன தடபுடல் செய்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே மேலே வந்தாள்.